வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களை, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய ரன்சேஸ் உள்ள ஒரு மேட்ச். பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட வேலையை காட்டிட்டாங்க. வெரி ஸ்ட்ராங் டீம் இந்த டோர்னமெண்ட். ஒரு மேட்ச் கூட தோக்கல. ஏகேஆருக்கு மட்டும் ஒரே ஒரு ஓசி பாயிண்ட் கிடைச்சிச்சு அந்த வெயில்னால, இல்லைன்னா அதையும் ஜெயிச்சிருப்பாங்க பஞ்சாப். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம். இன்னொரு சைட்ல ஆர்ஆர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஹோம் கிரவுண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. வெளியில வந்ததும் கொஞ்சம் வீக்னஸ் கண்டிப்பாவே தெரியுது. மிடில் ஆர்டர்ல வீக்னஸ் தெரியுது. ஸோ இந்த ரெண்டு மேட்ச் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுவும் செம க்ளோஸான கான்டெஸ்ட். ரிங்கு சிங் ஃபார்ம்லயே இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் அதெல்லாம் இது பண்ணி இன்னைக்குமே கேட்ச பிடிச்சிருந்தாங்கன்னா சோழியை முடிச்சிருப்பாங்க. அது ஒண்ணு இருக்கு. நம்ம அப்படியே டிஸ்கஷனுக்குள்ள பார்க்கலாம். ஓவர் டு ரஹ்மான் டிவிலியர்ஸ். மேட்சும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ கொஞ்சம் மந்தாகினி மேட்சா தான் இருந்துச்சு. செகண்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க அடிக்கிறது. ஆனா அதுவுமே ரொம்ப ஒன் சைடட் மேட்சா முடிஞ்சுச்சு. நான் எடுத்தோன்னே கொஸ்டினே வச்சிடறேன். எதனால நேத்து ராஜஸ்தான் உன்னோட ஃபேவரட்டா ராஜஸ்தானை விட்டுட்டு கேகேஆர் செலக்ட் பண்ண அது ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கும் போது எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ புதுசா ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னா புதுசாவும் கேகேஆர் எதுவும் ட்ரை பண்ணல. அந்த ரெகுலரா அவங்க ஆடுற பிளேயர்ஸ் தான் ஆடினாங்க. பட் எதனால ராஜஸ்தான் தோக்குன்னு சொன்னேன். இல்ல, நான் தான் கிளியரா நேத்தே சொன்னல. அவங்க ராஜஸ்தான் அந்த குவஹாட்டியை விட்டு வெளியே வந்ததும் கிளியர் வீக்னஸ் தெரியுது. எனக்கு எஸ்ஆர்எச் மேட்ச்லயும் தெரிஞ்சுது. அகமதாபாத்ல ஜிடியை ஃபேஸ் பண்ணும் போதும் கிளியரா தெரிஞ்சுது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்க அந்த குவஹாட்டியில மட்டும் ரொம்ப ஈஸியா டாமினேட்டா ஜெயிக்கிறாங்க. வெளியே வந்தா ஸ்ட்ரகிள் பண்றது தெரியுது. அதுவும் இந்த டாப் ஆர்டர் சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டா நடுவுல ஒண்ணுமே பண்றதுல எனக்கு சொல்லணும்னு தோணுது. அடிச்சாலும் அடிச்சுக்கோங்க. ரியான் பராக் பியூர்லி மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் ஆடுறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சீசன் ஒரே ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. அவருக்கு கேப்டன்சி ரேஞ்சுக்கு அவர் பில்டப் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா ஸ்டோரா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி லீக் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் சைடு அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒண்ணு. மிடில் ஆர்டர்ல ஹிட்மேரும் மற்ற பிரான்சைஸுக்குலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ரீசெண்ட் டைம்ல லாஸ்ட் இயர் இந்த இயரும் மட்டும் ஆர்ஆர் குடும்பமா பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ எனக்கு கிளியராவே தெரிஞ்சு வெளியே வந்தா கொஞ்சம் அரைகுறை தான் அப்படின்ட்டு. ஏகேஆர் பேட்டிங் நல்லா இருக்கு, ஆனா அவங்க ஃபெயில் ஆறாங்க. பேட்டிங் வச்சு இன்னைக்கு சக்சீட் பண்ணிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருந்தது. நம்ம ராஜஸ்தானுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு டோட்டலா. அகைன் அண்ட் அகைன் சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட சைடு அவங்க கரெக்டா பண்ணிடுறாங்க. இன்னைக்கு சூரியவன்சியுமே போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆனதால இந்த மேட்ச் கொஞ்சம் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அகைன் அவரும் ஒரு 40+ அடிச்சாரு. இன்னொன்னு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இன்னைக்கு ஆக்சுவலா ரொம்ப மோசமாவும் ஆர்ஆர் தோக்கல. நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப மோசமா தோக்குவாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப மோசமா தோக்கல. பிச் ஸ்லோவா தான் இருந்தது. சொல்ற மாதிரி ஆர்ஆருக்கு மிடில் ஆர்டர் வீக்னஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு 150 போட்டாங்க. 150 ரொம்பவே ஒரு முக்க டோட்டல் தான். 150 160 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை டிஃபெண்ட் பண்றாங்க பாத்தியா. அவங்க பவுலர் அவ்வளவு காம்படிட்டிவா இருக்காங்க பாத்தியா. அது ஒரு நல்ல சைன் ஆக்சுவலா. இந்த நாண்ட்ரே பர்கர் அந்த கேட்ச பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு டெஃபினட்டா ஆர்ஆர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு மேட்ச்னா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். ஸோ இன்னைக்கு எனக்கு தோணுச்சு ஆர்ஆர் தோக்கணும். அதாவது பவுலிங்ல டாமினேட் கண்டிப்பா இருந்தது. ஜடேஜா செமையா போட்டாரு இன்னைக்கு. டாட் பால் அப்படியே ப்ரெஷர் பில் பண்ணிட்டு நீ சொல்லிட்டே இருப்பல, போடுறதே தெரியாது, வருவாரு ஓரம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நீ பக்காவா பண்ணி கொடுத்தாரு. பேசஸும் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா பண்ணாங்க. ஆர்ச்சர் எல்லா மேட்சுக்கும் பால் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதுவும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மேண்ட்ரே பர்கவும் ஒரு எப்பயுமே விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ பவுலிங் இன்னும் ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கு. ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் வீக்னஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு கேமுக்குமே அவங்க தோற்றதுக்கான ஒரு மெயின் ரீசன். இன்னைக்கு என்னன்னா த்ரூவ் ஜுரல்ட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண. அவர் எப்பவுமே அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குற பிளேயருங்கிறதால அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரியான் பராக் ஒரு 2 சீசன் முன்னாடி ஒரு சரியான சீசன், அவருக்கு ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்துச்சு. ஆனா நீ சொல்ற மாதிரி அவர் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் ஆடுறாரு. கேப்டன்சி எல்லாம் கொஞ்சம் டீசென்டா பண்ணிருக்காரு. இப்ப வரைக்குமே கொஞ்சம் டீசென்டா பண்ணிருக்காரு. இன்னைக்கும் பெரிய ஃபிளாலாம் எனக்கு தெரியல. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆனாலும் சில பிளேயர்ஸ் டேலண்டே இல்லாம ஆடுவாங்க. அப்படியே நம்ம பிளேயர்ஸ் பார்த்துக்கலாம். ரியான் பராக்ட்ட அது இருக்கு, ஆனா அது ஷைன் ஆக மாட்டேங்குது. இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 மேட்ச் கண்டினியூஸா ஃபெயில் ஆனா அவங்களை வெளில தூக்கி போடலாம்னா மற்ற பிரான்சைஸ் யோசிப்பாங்க போது இவரை தூக்க முடியாதுங்க. அந்த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி கேப்டனாவும் இருக்காரு. ஸோ நேத்து நம்ம ஜிதேஷ் சர்மா இன்னிங்ஸை பத்தி பேசணும். அந்த ரன்ன பால் கூட ஆடாம போனாருன்ட்டு. இன்னைக்கு ரியான் பராகும் ஒரு 14 பால்ல 12 ரன்னு, ஷிம்ரான் இஸ்மாயிலும் ஒரு 18 பால்ல 15 ரன்னு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரவீன் ப்ரோ? பிஷ்னாய் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அப்ப த்ரூவ் ஜுரல் கிட்ட இருந்தா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டம்பிங். அது எங்க இருந்து புடிச்சு எப்படி அடிச்சாருன்னு தெரியல. அதை கண்டிப்பா இந்த பேட்ஸ்மேன் கேம் பவுலர்ஸ் கேம்னு போறப்போ அப்பப்ப இந்த ஃபீல்டிங் மூமெண்ட்ஸ் இப்படி வர்றதெல்லாம் உண்மையாவே பார்க்க நல்லா இருந்தது. நல்ல ஸ்டம்பிங்கா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ப்ரோ கேட்ட குவெஸ்சனுக்கு போயிடலாம்.
ப்ரோ எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பெரிய டவுட் என்னன்னா, அவங்க டீம்ல அந்த டாப் ஆர்டர்னு சொல்றதை விட 2 பேரு அது கீழே வந்து த்ரூ ஜுரேல், அதுவும் ஆர்சிபி போட்ட பவுலிங்கால அடிச்சாரான்ட்டு இன்னொரு அவர் ஆடுற நெக்ஸ்ட் மேட்சஸ் எல்லாம் என்ன வருதுன்னா, ஒருவேளை ஆர்சிபியோட பவுலிங் ரொம்ப வர்ஸ்டா இருந்ததுனால அந்த மேட்ச்ல அவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டாரோ அப்படின்ற கொஸ்டினும் வருது. அவங்க கம்ப்ளீட்டா வந்து அந்த டாப் 3 டாப் 2 மேல ரொம்ப ரிலையண்டா இருக்காங்க. அவங்க நல்லா பண்ணிட்டா கூட த்ரூ ஜுரேலுக்கு இன்னும் கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்ட் பண்றதுக்கு இருக்கும். அவங்க யாராவது ஒருத்தவங்க சொதப்பிட்டாலுமே மொத்த டீமுமே பிரஷர்ல போயிடுறாங்க. இன்னைக்கு ஆண்ட வந்து இது உண்மையாவே கிரைம் தான் ப்ரோ. மேட்ச் ஆன் மேட்ச் வந்து பால்ஸ்க்கும் கம்மியா அடிக்கிறாங்கன்னா அது எந்த இதுல ஆட போறாங்கன்னு தெரியல. எதனால எந்த பிளான்ல அதுக்கு வந்து அவங்க வந்து 10 பாலுக்கு 15 ரன் ஒரு 4 அடிச்சுட்டு அப்படி அவுட் ஆக போலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பால் எடுத்துட்டு அது 2 விதமா போகும். நீங்க கூப்பர் கால்ல இன்னொரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து 22 பால்ஸ்க்கு 19 இருந்து அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாசிவான ஒரு ஹைக்கு. ஆனா அது மாதிரி எல்லாம் இவங்க இல்ல. இந்த மாதிரின்றப்போ 2 பிளேயரு, அதுவும் இல்லாம அவங்க மிடில் ஆர்டர் நீங்க கம்ப்ளீட் மெஸ் அப் ப்ரோ. 4 மேட்ச் அவங்க கண்டினியூஸா வின் பண்ணி ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் டீம் மாதிரி தெரிஞ்சாங்க. ஆனா அவங்க இப்போ ஒரு 2 மேட்ச்ல பார்த்தாலுமே இப்ப நிறைய வீக்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. ஸ்டெப் அப் பண்ணணும். பேட்டர்ஸ்லாம் இருக்காங்க சொல்ற மாதிரி. சிம்ரன் ஹெட்மயர் ஒரு 2 சீசன் முன்னாடி பார்த்தா ஆர்ஆருக்கு நிறைய மேட்ச் பினிஷ் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. போன சீசன்ல பெருசா அவருக்கு இது பண்ணல, இந்த சீசன்லயும் அவருக்கு படல. ஜடேஜா இருந்தாரு. போன மேட்ச் கூட ரொனால்ட் ஃபெரேரா வந்து நல்லா ஆடிட்டு போனாரு. சோ அந்த இதுல இருந்து நான் ஆர்ஆர் என்ன நினைச்சேன், போன மேட்ச்ல இருந்து அங்க அந்த 9 ரனுக்கு 5 விக்கெட்ல இருந்து அவங்களால அவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நான் மிடில் ஆர்டர் ஓகேன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த மேட்ச்ல பார்த்தா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தெரியுது. மிடில் ஆர்டர் வந்து இது இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ ரியான் பராகுமே ஷார்ட்ஸ் ஆடும்போது பார்த்தா செமையா இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. பட் அதை கேபிடலைஸ் பண்றாங்க, அதை கரெக்டா ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டா இல்லை. இன்னைக்கு பிச்சு வந்து செம ஸ்லோ. அதை வந்து ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா அதுவும் பண்ண முடியாது. ரியான் பராக் ஆப்வியஸ்லி கேப்டன்சி எக்ஸாக்ட்லி சூப்பரா பண்றாரு. பவுலர் ரொட்டேட் பண்றது, ஃபீல்ட் செட்டு, அந்த பேட்டிங் பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சம் ஷஃபிள் பண்றதுலாம் நல்லா தான் பண்றாரு. பட் கேப்டனா நீங்க லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்னு சொல்றது எதனாலனா பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும். இல்லைன்னா டோட்டல் டீமே ஒரு லெட் டவுன்ல தான் இருக்கும். மிடில் ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இருக்கணுங்கிற எனக்கு அந்த லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் கூட வேணாம். ரியான் பராக் இருந்து ஒரு டீசெண்டா ஆடி கொடுத்தா போதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. டீசெண்டா ஆடி இந்த டீமுக்கு லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும் போது ரியான் பராக் ஒரு டீசென்டான இன்னிங்ஸ் ஆடினாலே போதும். அது இன்னும் அவர்கிட்ட வந்து வரவே இல்லை. அண்ட் அகைன் அவ்வளவு சீக்கிரம் நான் ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் வந்து ரூல் அவுட் பண்ண மாட்டேன். ஏன்னா போன மேட்ச் தான் ஜடேஜா டானவன் பெரேரா அடிச்சாங்க. ஓரளவுக்கு அந்த டீமே ஸ்டம்பிள் ஆகும் போது அவங்க அடிச்சு கொஞ்சம் தேத்தி கொடுத்தாங்க. ஹிட்மயர் ஒரு பிக் டியூ, அவருமே அவர் பேட்ல இருந்து ரன் வர வேண்டியது இருக்கு. த்ரூ ஜுரேல் ஒரு 2-3 மேட்ச் இந்த சீசனே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாருங்க. உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். ரியான் பராக் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டடு. அப்படியே நம்ம மூவிங் ஆன் டு கேகேஆர் போயிடலாம். கேகேஆர் பவுலிங் உன்னோட குதிரை கார்த்திக் தியாகி இன்னைக்கு 3 விக்கெட்டு. கேகேஆர் எப்பவுமே அவங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து டே கேம்ல பயங்கர எஃபிஷியன்டா இருப்பாங்க. அவங்கள ரூல் அவுட் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல கேகேஆருக்கு ஒரு செம்ம அட்வான்டேஜ். அண்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஒரு 3 விக்கெட்டு. கமிங் பேக் டு ஃபார்ம். 4 ஓவர் போட்டு 14 ரன் கொடுத்து 3 விக்கெட்டு. கமிங் பேக் டு ஃபார்ம். அதே மாதிரி சுனில் நரன் இன்னைக்கு டெரிஃபிக்கா போட்டார், அவரு ஒரு 2 விக்கெட்டு. ஓவராலா கேகேஆர் பவுலிங் இன்னைக்கு ரொம்பவே நல்லா போட்டாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரமன்தீப் கூட ட்ரை பண்ணாங்க அவங்க. நீ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டலன்ட்ட அதுக்கு தாண்டா ஆன்சரு. வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம் அவுட்ல இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு மிராக்கிள் பண்றாரு. அததான் நேற்று நான் சொன்னேன். எல்லாம் ஃபார்ம் அவுட்ல இருக்கவங்க வந்து இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்றாங்க. ரிங்கு சிங் ஃபார்ம் அவுட் இன்னைக்கு வந்து வின்னிங் நாக் ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரிதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஈடன் கார்டன் பிச் வந்து இவ்வளவு ஸ்லோவா இருக்குன்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஸ்பின்னருக்கு அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே செமையா அசிஸ்ட் பண்ணுச்சு. க்ளூலெஸ் ஆர்ஆர் பேட்டர் சத்தியமா க்ளூலெஸ். ஒருத்தராவது கொஞ்சம் டீசெண்டா ஆடி இருக்கலாம். அந்த ஸ்பின்னர்ஸ் யாருமே சரியா ஆடல. கேகேஆரோட பேட்டிங்க்கு வந்துருவான். இன்னைக்கு அவங்களோட ஓப்பனர்ஸ் 2 பேருமே காலி, டக் அவுட். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் அப்படியே தட்டி வந்துட்டாங்க. கேமரூன் கிரீன் இன்னைக்குமே ஒரு டீசென்டான நாக்கு. 13 பால் 27. ரோமான் பவல் ஓகே, அவராவது கொஞ்சம் டீசென்டா ஆனார். 20 பால் 23. அண்ட் அப்புறம் தான் வந்தார் ரிங்கு சிங் ஒரு 34 பால் 53. என்னதான் கேட்ச் மிஸ் அதெல்லாம் சொன்னாலும் இது வந்து ரிங்கு சிங்க்கு வந்து ஒரு பெரிய 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 கான்பிடன்ஸ் கொடுக்கும் கோயிங் இன்டு த கேம். ஏன்னா ப்ரோ சொன்ன மாதிரி அவருக்கு பேட்டிங்கே கிடைக்காம இருந்துச்சு. இந்த டைம் அவர் கொஞ்சம் சீக்கிரமா வந்தாரு, அதுக்கு தகுந்தாப்புல பர்ஃபார்மன்ஸும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அனுகுல் ராயும் இன்னைக்கு செம்ம டீசென்ட். எப்பெல்லாம் ப்ரெஷர் அதிகமாகுதோ அப்ப அவர் வந்து ஒரு பவுண்டரி அதெல்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ பிரவீன் ப்ரோ சொல்லுங்க, ரிங்கு சிங் அண்ட் அனுகுல் ராய் அந்த பார்ட்னர்ஷிப் எப்படி இருந்துச்சு? எப்பவுமே ஒரு ஹார்ட் சைட்ல போயிடுறோம் பெர்ஃபார்ம் பண்ணலன்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு அடிக்கிறப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நம்ம மாட்டு ஜட்ஜ் பண்ணிடுறோம் ஈஸியா அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி அந்த ஒரு கண்டினியூஸா அந்த ஸ்ட்ரீக் கிடைக்காம திடீர்னு வரப்போ அந்த எடுத்துட்டு போறதுக்கு ஒரு இன்னிங்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி மேட்சஸ் தான் ப்ரோ ஒரு டிராப் கேட்ச் மட்டும் இருந்தா அவங்க ஈஸியா ஆர்ஆர் வின் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம்ல வரப்போ இந்த டிராப் கேச்சஸ்ல மட்டும்தான் அவங்க வந்து அந்த ஃபார்ம்
கண்டினியூ பண்ணி அந்த மாதிரி மேட்ச் வினிங் நாக்லாம் நிறைய வாட்டி நம்ம பாத்துருக்கோம். அவரே அந்த சிங்கிள் கூட ஓடல பாத்தீங்களா, அந்த இதுல வந்து எதுக்கு நானே அடிச்சு ஜெயிச்சு தரேன்ற மாதிரி நானே என்னடா பண்ணாருன்னு பார்த்தா 3 பால் இருந்து அதே மாதிரி வின்னிங் ஷாட்டா 6 அடிச்சு அந்த ஒரு லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சைட் கேரி பண்ணி அவர் ஆன இன்னிங்ஸா இருக்கட்டும். இன்னொரு சைட் நீங்க சொன்ன மாதிரி அனுகுல் ராய் வந்து உண்மையாவே அது ஒரு நல்ல நாக் ப்ரோ. இந்த சைட்ல இருந்து ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சதுனால அதை மறந்துடலாம். எனக்கு ஆர்ச்சர் ஓவர் தான் ஒரு 6 அடிச்சாரு. ஆர்ச்சர் ஓவர்ல அப்ப கூட கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இதே மாதிரி இருக்கப்போதான் அந்த துஷார் தேஷ்பாண்டே இவரும் வந்து ஒரு மேட்ச் வந்து இறுக்கி போட்டாங்க. நான் அது மாதிரி ஏதோ கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரன் அப்படி கூட எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த 6 அடிச்ச உடனே அந்த பிரஷர் கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாரு. இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு நான் ரிங்கு சிங்க்கு கிரெடிட் கொடுக்கறத விட அனுகுல் ராய்க்கு தான் கொடுப்பேன். அப்போ 45 ரிங்கு சிங் கொடுத்தேன்னா 55 வந்து அனுகுல் ராய்க்கு தான் கொடுப்பேன். ஏன்னா டிராப் கேட்சுக்கு அப்புறமே வந்து ரிங்குக்கு பேட்ல மாட்டல. ஏன்னா ஆர்ச்சரை அந்த மாதிரி ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல 6 அடிச்சு டோட்டல் பிரஷரையும் ரிலீவ் பண்ணி விட்டாரு. அதனாலதான் லாஸ்ட் ஓவர்ல வந்து ரிங்கு சிங்கால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. யாரா இருந்தாலுமே 6 பால்ஸ் 9 ரன்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு பேட்டர்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு சினாரியோ தான். ஸோ அது அனுகுல் ராய்க்கு தான் பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படியே மூவிங் ஆன் வந்து நம்ம அடுத்த மேட்சுக்கு போயிருவோம். ஒரு சரியான மேட்ச் PBKS vs LSG, சரியான மேட்ச் ஃபார் PBKS. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இனிமே அந்த ரிமோட்டை வந்து ஃபெவிக்விக் ஒரு 10 ஃபெவிக்விக் வாங்கி பின்னாடி போட்டு டேபிள் மேல ஒட்ட வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு ரெக்கார்டு அவங்களுக்கு இத்தனை IPL சீசன்லயே ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் வந்து எந்த டீமே தோக்காம இருந்ததே இல்லையா. பஞ்சாப் கிங்ஸ் அதை பண்ணி காட்டியிருக்காங்க. வெரி வெரி ஸ்ட்ராங், செம்ம ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறாங்க. ஸோ சொல்லிருங்க பஞ்சாப் கிங்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க அவங்க பேட்டிங் பத்தி. எப்பவுமே வந்து நம்ம பிரப்சிமரன் சிங் தான் ஒரு சைட்ல அவரு எப்படி பார்த்தாலும் விக்கெட் விழுந்தாலுமே அவரோட கொஞ்சம் அந்த இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி எடுத்துட்டு போவாரு. இன்னைக்கு அவர் விக்கெட் விழுந்துருச்சு. அங்க விழுந்துமே ஒரு சைட்ல வந்து அந்த பாக்கெட் டைனமைட் தான் அவர் பார்க்க தான் சின்ன பையன் அப்படி வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த லைக் சுத்தமா அந்த பியர்லெஸ் நாக்னா டைம் அண்ட் அகெயின் அந்த அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. இல்லைன்னா அவரால் அப்படி ஆடவே முடியாது. உங்ககிட்ட இருந்து நான் ஒன்னும் பெரிய இன்னிங்ஸா எதிர்பார்க்கல. வந்ததுன்னா சந்தோஷம். ஆனா நீ போயிட்டு ஃப்ரீயா பேட்டை விடு, உனக்கு எந்தெந்த பால்லாம் உனக்கு உன்னோட லென்த்ல இருக்கும், நீ அந்த பால போய் அடி அப்படின்ற சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்ச் அண்ட் மேட்ச் வந்து அவர் ஒரு இதுக்குமே பயந்ததே இல்லை. அது எவ்வளவு டஃபா எந்த பவுலர் ஆனாலும் இருக்கட்டும் பாருங்களேன். அவர் ஷாட்ஸ் ஆடும்போது அடிச்சாலுமே அது கரெக்டா அடிச்சிடுறாரு. அப்படி பிளாட்டாவே 6 எல்லாம் சிலது அவர் அடிக்கிறப்ப பார்க்க நல்லா இருந்தது. இன்னொரு சைட்ல நம்ம அந்த ஆஸ்திரேலியன் யங் ப்ராடஜி அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. அவர் எந்த டைப் ஆஃப் பேட்டர்னு யாராலையுமே இப்ப கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 22 பால்ஸ் வரைக்கும் அவர் நான் டெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் அவர் பொறுமையா ஆடிட்டு இருந்தார். டைம் எடுத்துட்டே இருந்தாரு. ஆனா அந்த அவருக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கா அது எப்படின்னு தெரியல. அவரால் அந்த ஸ்விட்ச் பண்ண வந்து இந்த ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து டைரக்டா 5th கியர் இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்குன்ற மாதிரி தான். அங்க இருந்து ஒரு ஸ்விட்ச் ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல ப்ரோ. எல்லாமே நல்லா அடிச்சா எப்படி சொல்றது, அந்த ஃப்ளுக்ல அடிக்கிறதோ இல்ல தெரியாம இந்த அப்படிலாம் இல்ல, அடிச்ச எல்லா ஷாட்டுமே கிளீன் ஷாட்டு. பார்க்கவே ஓகே. இந்த 2 பசங்க அடிக்கிறப்ப உண்மையாவே அங்க ஒண்ணும் புரியல ப்ரோ. ஆப்போசிட் சைட்ல எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ஷமி ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா அவரைதான் நீ புடிச்சு போலன்னு பொழந்து வச்சிருந்தாங்க. ஸ்ரேயஸின் படைக்கு வந்து கிளியரா தெரியுது இந்த சீசன் நம்ம அடிச்சு தூக்குறோம்டா அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இறங்கிருக்காங்க. அது வந்து ஒரு பிளேட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னைக்கு அவங்க பிரப்சிமரன் சிங் போன மேட்சோட மேட்ச் வின்னர் பிரப்சிமரன் சிங் அவரும் அடிக்கல. போன மேட்சோட மேட்ச் வின்னர் ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் அடிக்கல. அப்படிங்கும் பொழுது மத்தவங்க எல்லாம் அடிச்சு தூக்குறாங்க. அதுவும் பிரியாங்க் ஷரியா, நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி பிரியாங்க் ஷரியாவை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு. எப்பா சாமி, அவரை சார்ட் அவுட் பண்ற மாதிரி தெரியல. அதுவும் பண்ட் கேப்டன்சிக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் அவர் டெரிஃபிக்கா ஆடுறாரு. ஒரு ஃபியர்லெஸ் நாக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு பேட்டிங்க அந்த வீக்னஸ் பாயிண்ட்லாம் நல்லா ஒர்க் பண்ணி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. கூப்பர் கான்லையும் ஒரு பக்கம் சும்மா சதைக்கிறாரு வச்சு டெரிஃபிக்கா ஆனாரு. அப்புறமே ஸ்டாயினிஸ் அப்புறம் இவரு சஷாங்க்லாம் ஒரு குஷன் கொடுத்தாங்க கடைசியா. பட் வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் டு பிரியாங்க் ஷாரியா அண்ட் கூப்பர் கான்லி, அவங்களோட டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங்க்கு ஃபுல் கிரெடிட்ஸ். நம்ம அப்படியே LSGயோட பவுலிங்க்கு போயிருவோம். இன்னைக்கு திக்வேஷ் ராத்தே வந்து டிராப் பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு போன வருஷம் பிஷ்னாய் திக்வேஷ் ராத்தேன்னு 2 பேர் வச்சிருந்தாங்க. அதுல பிஷ்னாயை விட திக்வேஷ் ராத்தே தான் எனக்கு முக்கியம், அந்த டீமுக்கு அவர் தான் தேவைன்ட்டு பிஷ்னாயை வந்து ரிலீஸ் பண்ணி ஆக்ஷன்ல விட்டுட்டாங்க. அப்படிங்கும் போது திக்வேஷ் ராத்தே தான் அவங்களோட மெயினான லெக் ஸ்பின்னர். பட் அவங்களே டிராப் பண்ணிட்டு வந்துட்டாங்கும் பொழுது இது என்ன மாதிரி பிளானிங் அப்படின்ட்டு வேலைட்ட கேக்குறேன். நான் என்னடா சொல்றது இருக்கு. அவர் வந்து இந்த சீசன் கொஞ்சம் லாஸ்ட் சீசன் பண்ண மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லா மேட்சுமே அடிச்சுட்டாங்க. விக்கெட்டும் பெருசா எடுக்கல. மிடில் ஓவர்ஸ் வந்து கண்ட்ரோல் கொடுத்தாதான் எந்த டீமுக்கா இருந்தாலும் ஒரு குஷன் கிடைக்கும். பவுலிங்ல அவங்க வந்து ஆப்போனண்ட்டை கட் டவுன் பண்ணோம்னா மிடில் ஓவர்ஸ்ல
ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து போட்டு தாக்கணும் ஆப்போனண்ட்டை. ஸோ அது இந்த வருஷம் திக்விஜய் ராத்தி கொடுக்கலன்றப்போ ஒரு சேஞ்ச் ட்ரை பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து லக்னோக்கு அவ்வளவா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்போ இன்னைக்கு மேட்சப்னு ஒன்று பண்ணாரு பாருங்க ரிசர்வ் பண்ணிட்டு. எஸ் ஒரு சான்ஸ் எடுக்கிறாரு ஓகே, பட் அவங்க 2 பேரும் என்ன மாதிரி டச்ல இருக்காங்க. ஏர்லியரா சான்ஸ் எடுத்தா கூட பரவாயில்ல, 2 பேரும் சரியான டச், யார் போட்டாலும் அடிச்சு கிளியர் பண்றாங்க. மார்க்ரம் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், அவருக்கு கொடுத்து அந்த கனாதி அடிச்சதெல்லாம் பார்த்தா அங்கதான் வந்து ஒரு ஒரு மேசிவ் டேர்ன் ஓவர். 250 அவங்க டார்கெட் பண்ண மாதிரியே தெரியல. ஆனா அந்த ஓவர்ல அடிச்ச 32 ரன்னு எவ்வளவு வேணா போலான்டான்ற மாதிரி அவங்களுக்கு டோட்டல் மைண்ட் ஷிஃப்ட். அங்க இருந்து வரவங்க எல்லா அட்டாக் தான். சசாங்க் சிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 அடிச்சுட்டு உடனே ஸ்டாயினிஸ்ட் அவ்வளவு நாள் பேசுறாரு. எனக்கு என்னன்னா கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துதான் அனுப்பியிருக்காங்க போல. பேட்டை விடு, டைம் எல்லாம் எடுக்காத, இன்னும் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க வர்றதுக்கு, பேட்டை விடுன்ற மாதிரி. சோ அந்த டேர்ன் ஓவரே அந்த மேட்சப் மேலதான், மேட்சப் ஆகுது மயிராதுன்ற மாதிரிதான் எல்லா டீமுமே ஆடுறாங்க. நேத்தும் அதனாலதான் பேக் ஃபயர் ஆச்சு, இன்னைக்கும் அப்படி ஒண்ணு ட்ரை பண்ணி பேக் ஃபயர். மார்க்ரம் பத்தி பேசும்போது இன்னொரு மூவ் பண்ணாங்க, பதோனி. பவர் பிளே முடிஞ்சோன்னா பதோனிக்கு ஒரு ஓவர், ஏன்னா அவர் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. பிரியாங்க் ஷாரியாவும் வெறும் கூப்பர் கான்லயும் ஆடுவாங்க. பால் வந்து அவங்கள்ட்ட இருந்து வெளில போனாலே அவுட் ஆயிடுவாங்கங்கிற ஒரு பிளானு. அதே மாதிரி மார்க்ரம் இந்த மூவ் எப்பதான் மாத்த போறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதுதான் இன்னைக்கு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட். நீ சொல்ற மாதிரி அந்த 2 ஓவர் இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. பதோனியாவது கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாரு. மார்க்ரம வச்சு வெதுப்பிட்டாங்க, சக்காட்டி போட்டு பொழந்துட்டாங்க. எல்லா பவுலருமே இன்னைக்கு அடிச்சிட்டாங்க பயங்கரமா. பிரின்ஸ் யாதவ் ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து ஒரு 254 ரன் அடிச்சதுல அவர் மட்டும்தான் 25 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட். ஒரு டெரிஃபிக்கான பவுலிங் போட்டாரு. அவரோட பிலீஃப், அவரோட பால்ஸ்ல அவர் பிலீவ் பண்ணாரு. எந்த மாதிரி டெலிவர் பண்ணா பேட்ஸ்மேன் அடிக்க முடியாது, எந்த மாதிரி லைன் போடணும், லென்த் போடணும், எப்படி நம்ம அந்த பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணலாம்னு அவர் தான் பிலீவ் பண்ணாரு. அவர் பிலீவ் பண்ணதுக்கான சக்சஸ் தான் அவருக்கு கிடைச்சது. ஏன்னா பஞ்சாப் வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க, ஒரு நேஷனல் ஹைவேல போயிட்டு இருக்காங்க போது, நேஷனல் ஹைவேல ஸ்பீட் பிரேக்கர்னா இருக்காதரா வச்சு அழுத்துறான்னு ஒரு 100க்கு மேல போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் போட்டாரு பிரின்ஸ் யாதவ். சச் அ ஒண்டர்ஃபுல் டேலண்ட். அவர் பெரிய அசட்டா மாறிக்கிட்டு இருக்காரு. நம்ம நிறைய பேசுறோம் நிறைய பவுலர்ஸ் பத்தி, பட் பிரின்ஸ் யாதவ் டு எல்எஸ்ஜி இஸ் பிக்கஸ்ட் அசெட் than எனி அதர் பவுலர் டு எனி அதர் பிரான்ச்சைஸ். லாஸ்ட் ஓவர்ல 5 ரன் தான் கன்சிட் பண்ணாரு. மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் சசாங்க் சிங்கும் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஸோ இது இந்த ஒரு ஓவரே சம்மரைஸ் பண்ணிடும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. ஷமி என்னதான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாலும் அவரை போட்டு நொறுக்குன்னு நொறுக்கிட்டாங்க. மோஷன் கான் கொஞ்சம் டீசென்டா போட்டாரு. ஆக்சுவலி மோஷன் கான் இனிஷியலா கொஞ்சம் நல்லா ட்ரபிள் பண்ணாரு, அவர் கொஞ்சம் டீசென்டா போட்டாரு. மற்றபடி எல்லாத்தையும் வெளிப்பிட்டாங்க. எல்எஸ்ஜி பவுலிங் பத்தி பேச ஒண்ணும் இல்லை, நம்ம எல்எஸ்ஜி பேட்டிங்க்கு வந்துருவோம். இப்ப ஒரு டக் அவுட்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சீட்டு குலுக்கி போடுறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா இங்கி பிங்கி பாங்கி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜி யாரு வந்து ஓப்பனிங் ஆட போறா அப்படின்ட்டு 4 பேர் கூடி நின்று பண்ணிட்டு, மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், பதோனி 4 பேர் கூடி நின்று இங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ணி உள்ள வராங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இது என்னன்னே புரியல. அவங்களுக்கு போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்த 2 பேட்ஸ்மேன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ், அவங்களோட கண்டினியூ பண்ணாம எதனால அந்த ஓப்பனிங்ல சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. அது ஒரு மேட்சப் சொன்னாங்க, ஹர்ஷ்தீப் வந்து மார்க்ரம் 5 வாட்டியோ 4 வாட்டியோ எடுத்திருக்காரு, அந்த மாதிரி ஒரு மேட்சப் சொன்னாங்க. பட் மேட்சப்ஸ் பாக்குற இடம் கிடையாது. மார்க்ரம் நீங்க எங்கேயுமே ஃபிட்டிங் பண்ண முடியாது. இப்ப லோயட் வந்து ஆர்டர் வந்து இன்னைக்கு அடிச்சிட்டாரு, அப்படிங்கும் போது அவர் மேலதான் ஆடணும், அதுதான் ஒரு கரெக்டான பொசிஷன். அவர் அடிச்சாருன்னா பெருசா அடிப்பாரு, ஒரு 80 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு படலைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்கும் போது எதனால அந்த சேஞ்சஸ் பண்ணாங்க தெரியல. நான் தான் சொன்னேன் பதோனிய மேல ஆடணும்னு, அதுக்குன்னு இவ்வளவு மேல இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி சீசன் வந்து ஆர்சிபி ஒரு கிரீன் ஜெர்சி போட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி இவனுங்களும் வந்து இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர்னா லக்னோவுக்கு வந்து அந்த சீசன்ல ஒரு மேட்ச் வந்து பதோனியை ஓப்பனிங் ஆடணும். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி ஒன்று நடந்துச்சு, பதோனி வந்து ஓப்பனிங் இருந்தாங்க, அது எதுக்குன்னே தெரியல. இந்த சீசன் அதே தான் நடக்குது. ஒரு வாட்டி அவங்க ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு ஜெர்சி போட்டிருந்தாங்கல்ல, அப்பயும் இதே மாதிரி ஒரு மூவ் பண்ணாங்க. இது எதுக்காக அந்த மூவ் பண்றாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்சே அவர் ஓப்பனிங் ஆட மாட்டாரு. ஆப்வியஸா இதான் நடக்குது. இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து ஃபெயிலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மார்க்ரம் பர்ஃபார்மன்ஸ் இல்லாம ஃபெயிலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த சேஞ்ச் வந்து ஓரளவு அக்செப்டபிள். இந்த தவிர ஏகப்பட்ட ஃபெயிலியர் இருக்கு. ரிசர்வ் பண்ணிட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றதுல, இந்த மேட்ச் விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றதுல, நிக்கோலஸ் பூரான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றதுல, இதுலலாம் தெரியாத குறை ஓப்பனர்ஸ் மார்ட்ல தெரிஞ்சிச்சு. பதோனியை தூக்கிட்டு வந்து அங்க போட்டு மார்க்ரமும் இவ்வளவு கீழே இருக்கிறாங்க. ஹெமட் சிங் இன்னைக்கு ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் கொண்டு வந்தாங்க. கிளியரா எல்லாருக்குமே தெரியும் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர்னு. ஸோ அவருக்கும் சான்ஸே கிடைக்காம மார்க்ரமே லேட்டா தான் வந்தாரு, அவருக்கு அப்புறம் இவர் வராரு. ஸோ எதுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்றாங்க, எதுக்கு பிளேயிங் லெவல்ல ஒரு புது பிளேயர் கொண்டு வராங்க, யூட்டிலைஸே பண்ணாம இன்னைக்கு சொல்லலாம் மேபி இன்னைக்கு வந்து 250 மாதிரி ஒரு டார்கெட் இருக்கு,
அதனாலதான் வந்து நாங்க இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணோம். பட் 250 மாதிரி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் உங்களுக்கு பதவுனியா. 17-18 தாண்டி போயிட்டு இருக்கு ரெக்கார்ட் ரன் ரேட். ஆனாலும் வந்து அவங்க சிங்கிள்ஸ் கியூட்டா சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சுச்சுபுக்கிங்கிற மாதிரி இங்க ஒரு ரன்னு அங்க ஒரு ரன்னு அப்படியே ரொம்ப சரியான சென்சிபிளா ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. நிக்கோலஸ் பூரானை பத்தி சொல்லுங்க நீங்க. ப்ரோ இங்க வந்து இன்னைக்கு அவங்க எனக்கு தெரிஞ்சு அது 160 வந்ததே பெரிய விஷயம் தான். பண்ட்டுக்கு இன்னைக்கு பேட்ல கொஞ்சம் பட்டுச்சு, அதனால அங்க வந்தாங்க. இல்ல அவருமே அர்லியா விக்கெட்டை விட்டுருந்தாருன்னா இன்னும் 120 110 அவங்க அப்படியே ஒரு 120 ரன்ஸ் வித்தியாசம் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஒண்ணுமே புரியாம தான் ஒரு சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க அதிகபட்சம் பாக்குறது என்னன்னா பண்ட்டு நீங்க 4 6 அடிச்சிருக்காருதான் பார்க்க முடியுமே தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அங்க வந்து லிட்டரலா ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு நிக்கோலஸ் பூரன். நேம்க்கு மட்டும்தான் லைக் அவரால் 6 நிறைய அடிக்க முடியும். அதெல்லாம் வந்து 2024 அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. 2025 ஓகே இந்த வாட்டி இப்படி வரப்போ 2025 செகண்ட் ஹாஃப்ல பெருசா எனக்கு வந்த மாதிரி ஞாபகம் இல்ல ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாரா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா டாமினேட் பண்ணாரு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் அதுக்கப்புறம் அவருக்கு பெருசா சான்ஸ் இல்லைன்றப்பவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா அவர் மத்த இடத்துல போயிட்டு அவர் இந்த லைக் நிறைய லீக்ஸ் வந்து நிறைய T20 லீக்ஸ் எல்லாம் ஆடுறது வந்து இந்தியால வந்து ஆடுறதும் அதுவும் சேமா இல்ல. ஏன்னா அங்க போய் ஆடுறது வந்து அங்க டிஃபரன்ஸ் செட் ஆஃப் பவுலர்ஸ். இந்தியாவில வந்ததுக்கு அப்புறம் இந்த கிரவுண்ட் அடாப்ட் பண்ணிட்டு இந்த பவுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட முடியுதான்றது வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கா தெரியுது. அது வந்து கொஸ்டின் மார்க்லாம் இல்ல, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏன்னா 6 மேட்ச் முடிஞ்சிருச்சு. நிக்கோலஸ் பூரன் ஒரு பிளேயர் கிட்ட இருந்து ஒரு நல்ல நாக் கூட வரலன்றப்போ அது கிளியரா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச சுச்சுவேஷன்ல அவரை மாத்தவும் முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அவரே தான் இன்னும் ஒரு 2 மேட்ச் வச்சு ஆட போறாங்க. நிக்கோலஸ் பூரான் எப்ப இன்டர்நேஷனல் மேட்ச்ல ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரோ அப்பல இருந்தே அவர் ஃபார்ம்ல வந்து கிளியரா ஒரு டிப் தெரியுது, ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. மணிக்காக வந்து மற்ற லீக்ஸ் எல்லாம் போய் ஆடுறாரு. அதுவே அவருக்கு ஒரு மென்டல் ஃபெட்டிக் ஆன மாதிரி தான் தெரியுது. கண்டினியூஸா லீக்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இப்ப வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி போகுது. ஸோ அது ஒரு பெரிய இது. முகுல் சௌத்ரி ஏர்லி டு சே, நான் இப்பவே சொல்லிடுறேன், வெரி ஏர்லி டு சே. பட் அவருக்கு ஷார்ட் பால் ஒரு வீக்னஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அந்த த்ரோட்டுக்கு பவுன்சர் போட்டா அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. பட் அதையும் கிளியர் பண்ணிக்குவாரு. பட் அவர் ஸ்லாட்ல போட்டாலோ இல்ல யார்கர் போட்டாலோ எப்படியாவது டிக் பண்ணி ஹெலிகாப்டர்ல 6 அடிச்சிடறாரு சூப்பரா. பட் ஷார்ட் பால் ஒரு வீக்னஸ் இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் ஒர்க் பண்ணிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு அவராலையும் பெருசா எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து LSG ஜெயிக்க ஒரு 0.01% சான்ஸ் இருக்குன்னா அது பண்ட்டு கையிலையும் பூரான் கையிலையும் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களும் ஃபெயில் ஆயிட்டாங்கும் போது ஊத்தி மூடிட்டாங்க. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இன்னைக்கு பஞ்சாப் பவுலிங் பத்தி பேசவும் பெருசா எதுவும் இல்ல. ஒரு 254 டிஃபெண்ட் பண்றாங்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸியா போயிருச்சு, ரொம்பவே ஈஸியா போயிருச்சு. ஈஸியாவே வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மார்க்கோ யான்சன் ஃபர்ஸ்ட் போர் என்னதான் எக்ஸ்பென்சிவா போனாலும் அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்தாரு. வைசாக் விஜயகுமார் இன்னைக்கு நல்லாவே டீசென்டா போட்டாரு. மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ரன் ஃபாஸ்ட் ரன் மிக்ஸ் பண்ணி போறாரு. இந்த டீமுக்கு ரொம்பவே எஃபிஷியன்டா இருக்கு. அண்ட் யுஸ்வேந்திர சகல் என்னதான் பண்ணிட்டு அந்த ஒரு ஓவர் டேக் ஆன் பண்ணாலும் அவருமே இன்னைக்கு நல்லா டீசென்டா போட்டாரு. ஓவராலா நல்ல ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் PBKS, லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கேம். டெரிஃபிக்கா இருக்காங்க. அவங்க அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த சீசன்லன்னு தோணுது. எல்லா டீமையும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அப்படியே நம்ம வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நானும் பிரவீன் ப்ரோவும் RR சொல்லியிருந்தோம், வேலு மட்டும் KKR சொல்லியிருந்தாப்ல, அதனால அவருக்கு ஒரு பாயிண்ட். செகண்ட் மேட்ச் 3 பேரும் PBK சொல்லியிருந்தோம், அதனால 3 பேருக்கு ஒரு பாயிண்ட். ஒரு வழியா வேலு வந்து என்ன ஈக்குவல் பண்ணிட்டான். நம்ம ப்ரெடிக்ஷன்ஸும் நல்லா போகுது. ஸோ நாளைக்கு மேட்ச் ஒரு நல்ல மேட்ச் இருக்கு. MI vs GT. MI vs GT இன் அகமதாபாத். ஆக்சுவலி ஒரு நல்ல மேட்சா இருக்கும். ஒரு நிறைய மேட்சப்ஸ் இருக்கு. ஆக்சுவலி MI வந்து GT இதுவரையும் 4 மேட்ச் நடந்திருக்கு அகமதாபாத்ல. 4 மேட்சுமே GT தான் வின் பண்ணிருக்காங்க. MI இதுவரையும் GT அகமதாபாத்ல வின் பண்ணதே கிடையாது. அண்ட் இன்னொரு ஸ்டாட்ஸ் என்னன்னா, சூரியகுமார் யாதவ் விசஸ் ரஷீத் கான். சூரியகுமார் யாதவ் ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்டா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அவருக்கு எப்பவுமே. ஒரு 84 பால் ஆடி இருக்காரு, 124 ரன் அடிச்சிருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்னே அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மேட்ச் அப்பவும் கீனா இருக்கும். அங்க ட்ரெண்ட் போல்ட் ஆடினாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் சுமன் கில் ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும். அவர் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட சுமன் கில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு இதுக்கு முன்னாடி. அண்ட் பட்லர் விசஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. பட்லர் வந்து ஜஸ்பிரீத் பும்ராக்கு அகேன்ஸ்டா அடிச்சதே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 94 தான் வச்சிருக்காரு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா பட்லர் இது வரையும் இந்த மேட்ச் வரையுமே ட்ரபிள் பண்ணிருக்காரு. இந்த மேட்ச் எப்படி வேணா போலாம். அண்ட் குவிண்டன் டிகாக்க ரஷீத் கான் வந்து 8 இன்னிங்ஸ்ல 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு இது வரையும். ஸோ அதுவுமே ஒரு கிளீன் மேட்ச் அப். ஸோ வித் ஆல் திஸ் செட் அண்ட் டன், நாளைக்கு மேட்ச் வந்து என்ன போவோம், எப்படி போவோம், யார் ஜெயிப்பா? நானே ஸ்டார்ட் பண்றேன். நீ என்ன வேணா சொல்லு, இது வரையும் மும்பை வந்து அகமதாபாத்ல ஜெயிச்சதே இல்லைன்னு. பட் நாளைக்கு வந்து மும்பை தான் ஜெயிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இங்க இருந்து நாளைக்கு மேட்ச்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணி அடுத்து CSK எல்லாம் சொல்றாங்க அப்படியே அடிச்சுட்டு
கொஞ்சம் மேல வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த போன மேட்ச்ல வந்து ஹர்திக் பாண்டியாவும் சரி, ஜஸ்பிரீத் பும்ராவும் சரி, இன்டர்நெட்ல அந்த வீடியோ எல்லாம் வைரலா போச்சு. பயங்கர அப்செட் தான். சோ எனக்கு தெரிஞ்சு கிளியர் மைண்ட் செட்ல வருவாங்க, வின் பண்ணணும்ன்ற ஒரு கிளியர் இன்டென்ட்டோட வருவாங்க. பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா பண்ணிட்டு வருவாருன்னு நான் பிலீவ் பண்றேன். ஹர்திக் பாண்டியா இங்க இருந்து வின்னிங் மொமெண்ட்டுக்கு மாத்துவாருன்னு நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்றேன். மும்பை இஸ் a too good a team to lose 5 matches out of 6. இந்த மேட்ச் அவங்க எப்படியாவது கிராக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. என்னதான் ஜிடி டாமினேட் பண்ணாலும் கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் வந்து எஸ்பெஷலி இந்த மேட்சை கிராக் பண்ணணுங்கிறது என்னோட பிலீஃப். ஸோ வந்து மும்பை நாளையில இருந்து கொஞ்சம் ஜெயிக்க ஆரம்பிச்சா டோர்னமெண்ட்டுக்கும் நல்லா இருக்கும். ஸோ வெயிட்டிங் டு சி மும்பைஸ் விக்டரி டுமாரோ. நீ சொல்றது எனக்கு ஒரு பக்கம் மும்பை கம்பேக் கொடுப்பாங்கன்னு தோணுது. இருந்தாலும் ஜிடி வந்து அவங்க அகமதாபாத்ல ஆடுறப்போ மும்பைக்கு அகேன்ஸ்டா நல்லா பண்ணிருக்காங்க. இந்த வாட்டியும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பேக் டு ஃபார்ம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி மேட்சப்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அந்த கிவன் டே யார் நல்லா பண்றாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ண போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க அந்த ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுவாங்கன்ற மாதிரி ஜிடி ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க சொல்றது இன்னொரு மேட்சப்பும் இருக்கு. ஆக்சுவலா நான் ஆட் ஆன் பண்ணிடுறேன். சர்துல் தாக்கூர் வந்து சுமன் கில் நிறைய டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸோ நாளைக்கு சர்துல் தாக்கூர்னா சுமன் கில்லோட விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு பவர் பிளேல. பார்க்கலாம். சுமன் கில்லோட விக்கெட் அகமதாபாத்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளாம் சொல்லவே தேவையில்ல. கிரிக்கெட் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாளைக்கு சர்துல் தாக்கூர் அந்த விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஜிடி கம்ப்ளீட்டா ப்ரெஷருக்குள்ள போயிருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வித் ஆல் செட் அண்ட் டன், நாளைக்கு ஒரு நல்ல மேட்ச் காத்துட்டு இருக்கு. ஸோ நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். வியூவர்ஸ் நீங்களும் உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி நாளைக்கு யார் மேட்ச் வின் பண்ணுவாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வித் தட் நோட் we come to one conclusion for this video. See you in tomorrow's match review. Until then, bye from well present Rahman de Villiers and